வணக்கம் நண்பர்களே. உண்மையை உரைக்கச் செல்வோம் உலகத்திற்கு. அத்தி பிரகத்வாராகியம்பின் அருளாசியோடு ஆவணி மாதத்தில் தனுசு ராசிக்கு என்ன பலன் நடக்கும் என்பதை பார்க்கலாம் வாங்க. பதிவை பார்ப்பதற்கு முன் நமது வளர்வாராகி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நண்பர்களிடம் பகிருங்கள். நண்பர்களே, தனுசு ராசி அன்பர்களே, இந்த மாதத்தில் நீங்கள் எல்லா விஷயத்திலையும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டிய மாதமாக அமைகிறது. என்னங்க ஐயா இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, உங்களுடைய ராசியாதிபதி தனுசு ராசியாதிபதி எங்கே அமர்ந்திருக்காருன்னா 7ஆம் இடத்தில் இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கிறார். ஆனாலும் பார்த்தா உங்களுடைய உடல்நிலைகள் பரவாயில்லைங்கிற மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் 12ஆம் இடத்திற்கும் 5ஆம் இடத்திற்கும் அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் எங்கே போய் அமர்ந்திருக்காருன்னா 10ஆம் இடத்துல போய் அமர்ந்துருச்சு. 10ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசியை 4ஆம் ராசியை, அதாவது சுகம், வீடு, வாகனம், வித்தை, தாயார் என்கின்ற ஸ்தானத்தை பார்க்குது. அப்படி பார்க்கும்போது சுகம் கெடும். வாய் வார்த்தைகளில் முக்கியமாக கவனம் தேவை. அடுத்தவர்களுடைய எந்த காரியத்திற்கும் எந்த பேச்சிற்கும் உடன்படாமல் எங்கேயும் போய் யாருக்கும் புகாரும் வாங்காமல் புகாரும் கொடுக்காமல் இருந்தீங்கனாலே ரொம்ப விசேஷம். இந்த மாதம் அப்படியே தள்ளிக்கலாம். பொருளாதாரத்தை பொறுத்தளவுக்கும் கொஞ்சம் நெருக்கடியான பிரச்சனைகளைத்தான் இந்த மாதத்தில் எல்லாம் சிக்கனமாக பார்த்து செலவு செய்ய வேண்டிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. அதே போல் உங்களுடைய புத்திர வகையில் செலவு, மனைவி அனுகூலங்கள் அப்பப்போ மனைவி முறைத்து கொள்வார்கள். அவர்களுடைய இஷ்டத்திற்கு அவர்களுடைய காரியங்கள் நடக்கும். அதனால் உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு முறைப்புகள் ஏற்படும். இதெல்லாம் இருக்கக்கூடிய மாதமாக அமைகிறது. குலதெய்வம், தெய்வ வழிபாடுகள் இவைகள்லாம் பெரிய அளவுக்கு திருப்தியை கொடுக்காது. தெய்வ அனுகூலங்கள் ஏதாவது நீங்கள் தெய்வ பூஜைகளோ அல்லது குருமார்களுக்கு செய்கிற பணிவிடைகளோ அல்லது தாப்பனார் வகையில் செய்கின்ற பணிவிடைகளோ இவைகள்லாம் குறைகள் சேரும். எச்சரிக்கையும் கவனமும் தேவை. இதில் உங்களுடைய உடல் என்னதான் உங்களுக்கு தொழில், வியாபாரம், உத்தியோகம் இதெல்லாம் சிறப்பாக இருக்கும். ஆனால் அப்பப்போ உடல் ஒத்துழைக்காது. அப்பப்போ கவனச்சிதறல்கள் ஏற்படும். கவனம் தேவை. இந்த மாதத்தில் தனுசு ராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டிய பக்குவத்திற்கு ஆளாகிறார்கள். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னால், உக்ரமான அம்பாளுடைய வழிபாடு, பிரித்யங்கராதேவியினுடைய வழிபாடு, வாராகி அம்பியினுடைய வழிபாடு, மகாகாளி பத்ரகாளியினுடைய வழிபாடு தான் ரொம்ப அவசியம். இதில் 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் 4ஆம் இடத்தையும் 5ஆம் இடத்தையும் பார்ப்பது வண்டி வாகனங்களால் பிரச்சனை. பிள்ளைகள் வண்டி வாகனங்கள் போனாங்கன்னா கவனமாக சொல்லணும். அதே போல் கவனமாக வண்டி வாகனங்களையும் உங்களுடைய வண்டி வாகனங்களையும் இயக்கணும். அதே போல் தகப்பனார் வகையிலையும் கொஞ்சம் வாய் வார்த்தைகளை சிதறவிடக்கூடாது. பொறுமையாக நிதானமாக எதை பேசினால் எதை வரும் என்று கொஞ்சம் ஆலோசனை சிந்தித்து முடிவு செய்யணும். தாயாருக்கும் உடல்நிலைகள் பாதிப்புகள் ஏற்படும். மருத்துவ செலவுகள் உண்டு. அதனால் செலவுகளை முதல்லே சிக்கனப்படுத்திக்கங்க. வரவுகள் குறைவாக இருக்கிறது, ஆனால் செலவுகள் அதிகமாக இருக்கிறது. உங்களுடைய அரசு ஆவணங்களை கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். வெளியே போகும்போது வண்டி ஆவணங்களை எடுத்து செல்லுங்கள். இல்லைனா வண்டி வாகனங்கள்னால ஆவணங்கள் பிரச்சனைகள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. காவல்துறை அதிகாரிகளுக்கும் கப்பம் கட்ட வேண்டிய நிலை ஏற்பட்டுவிடும். ஜாக்கிரதை. அதே போல் சாப்பாட்டு விஷயத்தில் ரொம்ப கவனம் தேவை. நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அந்த உங்களுக்கு உடலில் என்ன ஒத்துழைக்குதோ அதுக்கு தகுந்தாற் போல் சாப்பிட்டுக்குங்க. சளி பிரச்சனை இருக்கும், கால் பிரச்சனை இருக்கும், கால் வலி இதெல்லாம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் தென்படுகிறது.
நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் உக்கிர பெண் தெய்வம். நன்றி, வணக்கம்.